ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அக்னி வீரன் கோவில். மயிலாடுதுறை அருகே கடலங்குடி அக்னி வீரன் மற்றும் சப்த கன்னிகள் கோவிலின் 7ஆம் ஆண்டு சித்திரை பால்குட திருவிழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் கூண்டு காவடியும் 16 அடி நீள அலகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கடலங்குடி ஊராட்சி மேலத்தெருவில் உள்ள அக்னி வீரன் மற்றும் சப்த கன்னிகள் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 7ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட உற்சவம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகளுடன் புறப்பாடு ஆகியது. அதனைத் தொடர்ந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் கூண்டு காவடி ஏந்தியும் 16 அடி நீளமுள்ள அலகு குத்தியும் பக்தர்களும் ஊர்வலமாக பச்சை காளி பவளக்காளி கருப்பண்ணசாமி ஆட்டத்துடன் மேல தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்வார்கள். பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும். சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் அருள் வந்து ஆடியது அனைவரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது.